வாழ்ந்திடுவோம். மே மாதம் 23ஆம் தேதி பொதுக்காலம் 7ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 முதல் 6 வரை. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர்ச்சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாள்களுக்குரிய கூலியை பிடித்துக் கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 9, வசனங்கள் 41 தொடக்கம் 50 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது உவர்பற்றி போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள். ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் யாக்கோப்பு நமக்கு வெளியே இருந்து வருகின்ற தடை ஒன்று பற்றி எடுத்துரைக்கின்றார். செல்வத்தின் மீதான ஈர்ப்பும் ஆசையும் அவற்றை அடைவதற்கான குறுக்கு வழிகளுமே அவர் சுட்டிக்காட்டக்கூடிய தடை. இது எத்தகைய அழிவையும் தீமையையும் கொண்டு வரும் என்பதையும் விவரிக்கின்றார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்த ஆசிரமத்திற்கு ஓர் ஏழை இளைஞன் அடிக்கடி வருவது வழக்கம். வந்து அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டு அவருடைய ஆசிரியரை பெற்றுச் செல்வது வழக்கம். சில காலம் கழித்து அவன் வருவது நின்று போனது. ஒரு முறை ராமகிருஷ்ணர் தன்னுடைய உதவியாளரோடு கங்கை நதி பக்கம் சென்றார். அப்பொழுது அந்த இளைஞனும் அந்த பக்கமாக வந்தான். அவன் ராமகிருஷ்ணரிடம்,
என்ன சாமி, சௌக்கியமா என்று கேட்டான். அவன் கேட்ட விதமே அவனிடமிருந்த தலைக்கணத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தது. அவன் கடந்து சென்றவுடன் ராமகிருஷ்ணர் தன் உதவியாளரிடம், அவனிடம் தற்போது கொஞ்சம் பணம் சேர்ந்திருக்கிறது, அதனால் தான் இவ்வாறு அவன் நடந்து கொள்கிறான் என்று சொன்னாராம். பணமும் செல்வமும் தம்மிலே தீமையற்றவையாக இருந்தாலும் அவை சேருகின்ற பொழுது சில தேவையற்ற விஷயங்கள் நம் வாழ்க்கைக்குள் நுழைந்து விடுகின்றன. இப்படிப்பட்ட தேவையற்ற விஷயங்கள் நமது முழு மனிதத்தை நோக்கிய பயணத்திற்கு மிகப்பெரிய தடைகளாக இருக்கின்றன. எனவே அவற்றின் மட்டில் நாம் விழிப்போடு இருக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, இந்த நற்செய்தி இன்னும் ஒருபடி மேலே போய் நமக்கு உள்ளே இருந்து வருகின்ற தடைகள் மட்டில் நாம் விழிப்போடு இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. நம்மை பாவத்தில் விழச் செய்வது நமது கையாக, காலாக, கண்ணாக இருந்தாலும் அதை வெட்டி எறிந்துவிட வேண்டும் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். அன்பிற்குரியவர்களை, இதை அப்படியே பொருள் கொள்வது ஆபத்தானது. ஒரு மனிதரது கையோ காலோ கண்ணோ ஒரு மனிதரை பாவத்தில் விழ வைக்க முடியாது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அவை பாவத்தின் கருவிகளாக மாறுவது நமது சிந்தனை கரைபட்டதாக மாறும்போதுதான். அதே வேளையில் நமது சிந்தனையானது சிறந்ததாக இருக்கும்போது நம் கைகளும் கால்களும் கண்களும் நல்லவற்றை செய்கின்றவையாக மாறிவிடுகின்றன. எனவே பிடுங்கி எறியப்பட வேண்டியதும் மாற்றப்பட வேண்டியதும் நமது கரைபட்ட சிந்தனை தானே ஒழிய உடல் உறுப்புகள் அல்ல. இப்படிப்பட்ட கரைபட்ட சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டு ஒரு மனிதர் முழு மனித வாழ்வாகிய இறையாட்சிக்கு உட்பட முடியாது என்பதன் காரணமாகவே அவற்றின் மட்டில் விழிப்போடு இருக்க இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். மேலும் இப்படிப்பட்ட கரைபட்ட சிந்தனையும் அதிலிருந்து புறப்படுகின்ற வெளிப்புற செயல்பாடுகளும் ஒருவரது தனிப்பட்ட அழிவிற்கு மட்டும் காரணமாக இருப்பதில்லை, பிறரது அழிவிற்கும், அதாவது மற்றவர்கள் பாவம் செய்வதற்கும் காரணமாக இருக்கிறது என்கிறார் இறைமகன் இயேசு. இவ்வாறு பிறர் பாவம் செய்வதற்கு நாம் காரணமானவர்களாக இருப்பது எத்தகைய மோசமான காரியம் என்பதை சுட்டிக்காட்ட, பிறரை பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே நலம் என்கின்ற கடினமான வார்த்தைகளை இயேசு பயன்படுத்துகின்றார். ஜெபம். இறைவா, நாங்கள் செய்யும் பாவங்கள் எங்களது அழிவிற்கு மட்டுமல்ல பிறரது அழிவுக்கும் காரணமாக இருக்கின்றன என்பதை உணர்ந்து அவற்றை வெற்றி கொள்ள தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வரம் தாரும். ஆமென். உங்கள் கை உங்களை பாவத்தில் வீழச் செய்தால் அதை வெட்டி வீடு, வெட்டி வீடு, வெட்டி எறிந்து வீடு. உங்கள் கை உங்களை பாவத்தில் வீழச் செய்தால் அதை வெட்டி வீடு, வெட்டி வீடு, வெட்டி எறிந்து வீடு. இரு கையோடு நரகத்தில் தள்ளப்படுவதை விட, இரு கையோடு நரகத்தில் தள்ளப்படுவதை விட, ஒரு கையோடு வான் வீட்டில் புகுவது நலமே. ஒரு கையோடு வான் வீட்டில் புகுவது நலமே. சின்னஞ்சிறுவரை பாவத்தில் வீழச் செய்யும் உங்களுக்கு ஐயோ கேடு, ஐயோ கேடு. பிறரையும் பாவத்தில் வீழச் செய்யும் உங்களுக்கு ஐயோ கேடு, ஐயோ கேடு.
உங்கள் கண் உங்களை பாவத்தில் வீழ செய்தால் அதை பிடுங்கி வீடு பிடுங்கி எறிந்து வீடு. உங்கள் கண் உங்களை பாவத்தில் வீழ செய்தால் அதை பிடுங்கி வீடு பிடுங்கி எறிந்து வீடு. இரு கண்ணோடு நரகத்தில் தள்ளப்படுவதை விட இரு கண்ணோடு நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒரு கண்ணோடு வான் வீட்டில் புகுவது நலமே. ஒரு கண்ணோடு வான் வீட்டில் புகுவது நலமே. சின்னஞ்சிறுவரை பாவத்தில் வீழச் செய்யும் உங்களுக்கு ஐயோ கேடு கேடு. பிறரையும் பாவத்தில் வீழச் செய்யும் உங்களுக்கு ஐயோ கேடு கேடு. உங்கள் நண்பன் உங்களை பாவத்தில் வீழ செய்தால் அவனை விட்டு வீடு அவனை விட்டு ஓடி வீடு. உங்கள் நண்பன் உங்களை பாவத்தில் வீழ செய்தால் அவனை விட்டு வீடு அவனை விட்டு ஓடி வீடு. கெட்ட நண்பனோடு நரகத்தில் தள்ளப்படுவதை விட கெட்ட நண்பனோடு நரகத்தில் தள்ளப்படுவதை விட நல்ல நண்பரோடு வான் வீட்டில் புகுவது நலமே. நல்ல நண்பரோடு வான் வீட்டில் புகுவது நலமே. சின்னஞ்சிறுவரை பாவத்தில் வீழச் செய்யும் உங்களுக்கு ஐயோ கேடு கேடு. பிறரையும் பாவத்தில் வீழச் செய்யும் உங்களுக்கு ஐயோ கேடு கேடு. உங்கள் பணம் உங்களை பாவத்தில் வீழ செய்தால் அதை கொடுத்து வீடு ஏழைக்கு கொடுத்து வீடு. உங்கள் பணம் உங்களை பாவத்தில் வீழ செய்தால் அதை கொடுத்து வீடு ஏழைக்கு கொடுத்து வீடு. பெரும் செல்வந்தனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட பெரும் செல்வந்தனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட பெரும் எளியோராய் வான் வீட்டில் புகுவது நலமே. பெரும் எளியோராய் வான் வீட்டில் புகுவது நலமே. சின்னஞ்சிறுவரை பாவத்தில் வீழச் செய்யும் உங்களுக்கு ஐயோ கேடு கேடு. பிறரையும் பாவத்தில் வீழச் செய்யும் உங்களுக்கு ஐயோ கேடு கேடு. உங்கள் பதவி உங்களை பாவத்தில் வீழ செய்தால் அதை இழந்து வீடு அடியோடு இழந்து வீடு. உங்கள் பதவி உங்களை பாவத்தில் வீழ செய்தால் அதை இழந்து வீடு அடியோடு இழந்து வீடு. பெரும் பதவியோடு நரகத்தில் தள்ளப்படுவதை விட பெரும் பதவியோடு நரகத்தில் தள்ளப்படுவதை விட நல்ல பணி செய்து வான் வீட்டில் புகுவது நலமே. நல்ல பணி செய்து வான் வீட்டில் புகுவது நலமே. சின்னஞ்சிறுவரை பாவத்தில் வீழச் செய்யும் உங்களுக்கு ஐயோ கேடு கேடு. பிறரையும் பாவத்தில் வீழச் செய்யும் உங்களுக்கு ஐயோ கேடு கேடு.